திருஷான் உங்கள்கிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நவநீதன் சொல்றது ரொம்பவும் சரிதான். ஓகே, என்னோட கருத்துப்படி 40% திமுக அணிக்கு வந்தால் அது குறைந்தபட்சம் 150, அதிகபட்சம் 180 இடம் கிடைக்கும். 200 நோக்கி போயிடும் 40% வந்தா. அப்படின்னா விஜய் எவ்வளவு வாங்க முடியும்னு நான் என்னோட கணக்கு 8 to 12 தான். இப்போதும் இந்த 12% கொஞ்சம் கூடலாம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அதை பற்றி நானும் இதையாவும் அப்பப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்போம். அதை தாண்டி நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, நம்ம ரெண்டையும் போட்டு குழப்புறோம். எக்ஸிட் போலில் வந்த ஃபிகர்ஸையும் வச்சுக்கிறோம், அப்புறம் சொந்த அனுபவத்தையும் சொல்கிறோம். நான் எக்ஸிட் போல் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் சொந்த அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதையும் சொல்கிறோம், தொகுதி வயசும் சொல்கிறோம். நம்ம போன இடத்துல இப்படி இருந்துங்க ட்ரெண்டு, பிள்ளை எல்லாம் இப்படி சொன்னாங்க அப்படியும் சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. எக்ஸிட் போலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸிட் போலில் எப்படி சார் கம்யூனிட்டிலாம் கேட்க முடியும் அப்படின்னா, திருப்பி அது ஒரு போஸ்ட் போல் தானே. கம்யூனிட்டி, ஓபிசி, பிராமின் இப்படி எக்ஸிட் போல்ல கேட்க எங்க நேரம் இருக்கு அப்படின்னா, திருப்பி நம்ம ஒரு கொஸ்டினர் கொடுத்து வீட்டில் கேட்குறோம். அதுல எப்படி அது சரியாக இருக்க முடியும்? வாக்களித்தவுடன் கேட்டால்தான். இதுல எப்போதுமே சார் கலைஞர் சொன்னதுதான் கடைசி. என்னன்னா, தோத்தவன் சொல்றது சதவீத கணக்கு, ஜெயிச்சவன் சொல்றது சீட்டு கணக்கு. இவ்வளவுதான். ரொம்ப முக்கியமாக ஒரு புள்ளியும் சொன்னீங்க. இது போஸ்ட் போலாக தான் இருக்க முடியும். எக்ஸிட் போலில் கம்யூனிட்டிலாம் கேட்டு வாங்க முடியாது, அந்த ஷீட்டெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு நேரமே இருக்கு. ரைட். அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதே போல் நவநீத் அவர்கள் சொல்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். நிகழ்ச்சி